الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய உயரிய பேர்நாமம் கூறி இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோர் மீதும் அன்னாரின் நடிச்சுவடுகளை அணிவளவும் பிசகாத தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அணிவதற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அவனது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, வரவேற்பு நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து கொள்ளுமாறு, பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரட்சியமாகவும், செழிப்பாக இருக்கின்ற போதும், சங்கடமான சோதனையான கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும்
ஒவ்வொரு சிக்கலையும் நகர்த்துமாறு முதலாவதாக அடிய நாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்திருக்கிறேன். தக்வாவை கொண்டு எச்சரிக்கை செய்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் என்னுடைய சக்திக்கு உட்பட்டவாறு அந்த அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நாளைய மறுமை நாளை அல்லாஹ் என்னையும் உங்களையும் சார்ந்திருக்கின்ற புறா முஸ்லிம் உம்மத்தையும் உயரிய அந்த முத்தகையுடைய பட்டியலை சேர்த்து ஜன்னத்துக்கு பெறுவதை தந்தைவர் இறைவன் அருள் புரிவான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த வருடம் ஹிஜ்ரி 1448 கால் அடித்து வைத்திருக்கிறோம். சென்ற வாரம் ஹிஜ்ரி 1447 நாம் இருந்தோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் நேரம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. காலத்தை பற்றி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே நிறையவே பேசியிருக்கிறான். சூரத்துல் அஸ்ர் காலம் என்ற ஒரு சூரத்தையே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே காலை நேரத்தின் மீது வல் ஃபஜ்ர், காலை நேரத்தின் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு கால நேரத்தின் மீது அல்லாஹ் பேசியிருக்கிறான். இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, முகாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, இந்த அல்லாஹ் பல இடங்களிலே காலம் நேரத்திலேயே பெருமதியை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் நேரம் விலை மதிக்க முடியாதவை. நானும் நீங்களும் எங்களிடம் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு விலை பேசலாம், எங்களுடைய பில்டிற்கு விலை பேசலாம், எங்களுடைய சொத்து செல்வங்களுக்கு விலை பேசலாம். ஆனால் அல்லாஹ் தந்திருக்கின்ற ஆயுள், அல்லாஹ் தந்திருக்கின்ற நாள், அல்லாஹ் தந்திருக்கின்ற மனுஷியானம், அல்லாஹ் தந்திருக்கின்ற நிமிடம், அல்லாஹ் தந்திருக்கின்ற செகண்ட், இதற்கு யாரும் விலை பேச முடியாது. அது பெருமதியானவை. கண்ணியமானவை. எங்களுக்கு நாட்கள் பெருமதி இல்லாமல் செல்லலாம். ஐசியூலே இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு ஒரு செகண்ட் கூட பெருமதியானது. அன்பானவர்களே, அந்த செகண்டிலே அவர் எத்தனை மூச்சுகள் விட போகிறார், எவ்வளவு காலம் இங்கே வாழப் போகிறார் என்பது அவருக்கு தெரியாது, அல்லாஹுக்கு தெரியும். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற ஆயுளை யாரும் வீணாக்கிவிடக் கூடாது. காலங்கள் மாறுகின்ற போது நாம் எனது வாழ்க்கையை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையில் ஒரு முஸ்லிமுடைய 2 நாட்கள் ஒரு நாட்களை போல் இருக்க முடியாது. ஹதீஸுடைய கருத்து, நேற்றைய நாளை விட இன்றைய நாள் முன்னேற்றமான நாளாக இருக்க வேண்டும். இன்றைய நாளை விட நாளைய நாள் முன்னேற்ற நாளாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் நாளாந்தம் தன்னை சுய விசாரணை செய்ய வேண்டும். இன்று நான் என்ன செய்தேன்? ஒவ்வொரு நாளும் தூங்க செல்கின்ற போது கொஞ்சம் எங்களை பற்றி யோசிக்க வேண்டும். இன்றைக்கு யாரையாவது மனதை உடைச்சேனா? இன்றைக்கு நான் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா? இன்றைக்கு நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துல ஏதாவது குறைவு நடந்திருக்கிறதா? ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமையில ஏதாவது குறைவு நடந்திருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் தன்னை மஹாசபா சுய விசாரணை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சுய விசாரணை செய்ய நேரம் கிடைக்கலையா? பரவாயில்லை. கண்ணியமான வாரத்துல ஒரு நாள், வாரத்துல 2 நாள், திங்களோ வியாழனோ முக்கியமான நாள் சுய விசாரணை செய்வது. அதுக்கு முடியவில்லையா? மாதத்துல ஒரு நாள். அதுக்கு முடியவில்லையா? வருடம் முடிகின்ற போது ஒவ்வொரு வருடமும் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் முன்னேற்றமான வருடமாக இருக்க வேண்டும் என்று நாம் எங்களை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளைய போல அல்ல நாளைய நாள். இன்றைய நாள்ல ஒரு தலவார், அதுக்கு நன்மை வேறு. இன்றைய நாள்ல கொடுக்கிற தர்மம், அதுக்கு நன்மை வேறு. இன்றைய நாள்ல செய்யக்கூடிய குர்ஆன் திலாவத், இன்றைய நாள்ல செய்யக்கூடிய வணக்கங்கள், அதற்கு நன்மை வேறு. கண்ணியமான நாளைய நாள்ல செய்யக்கூடிய நன்மை, அதற்கு நன்மை வேறு. நாளைய நாள் சனிக்கிழமை தான். எங்கெல்லாம் ஜும்மா பள்ளிவா இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்று ஜும்மா முகருடைய அந்த அதானுக்கு பின்னால, இந்த அதானுக்கு பின்னால எல்லா இடங்களிலையும் பயான். வெள்ளிக்கிழமை நாள் 2 ரகாத் ஜும்மாவை கேட்பதில்லை, மற்ற 2 ரகாத் தான் ஜும்மா சொல்லுகிறோம். ஏனே எல்லா நாட்களிலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? 4 ரகாத் தான் முகருக்கு சொல்லுகிறோம். நாளைக்கு எங்கேயுமே ஜும்மா பயான் கிடையாது. இன்றைய நாள் தான் வெள்ளிக்கிழமை. எனவே கண்ணியமானவர்கள் எல்லாம் தந்திருக்கின்ற கால நேரத்தை பெருமதியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
அந்த வகையிலே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதம் என்பது பெருமதியான ஒரு மாதம். எனவே இங்கே நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வருடங்கள் முடிகின்ற போது கடந்த வருடத்திலே என்ன நடந்து பாவம், அதற்காக தௌபா செய்து கொள்ள வேண்டும். கடந்த வருடத்திலே அந்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். கடந்த வருடங்களிலே தாய் தாப்பருடைய மனதுகளை உடைத்திருந்தால், ஏதாவது அடியார்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல முன்ன பின்ன நடந்திருந்தால் அவைகளை நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் எங்களை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார், முஹர்ரம் மாதம் என்று சொல்கின்ற போது பெருமதியான மாதம். ஹிஜ்ரி நாட்காட்டியின் முதல் மாதம் முஹர்ரம் மாதம். அல்லாஹு தஆலா இந்த அதாவது உலகத்தை படைத்து அல்லாஹு தஆலா உலக வலையமைப்பிலே இந்த கட்டமைப்பிலே அல்லாஹு தஆலா 12 மாதங்களை தந்திருக்கிறார். في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم. அல்லாஹ் சொல்லுகின்றார், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய சில 12 மாதங்கள், அதிலே 4 மாதங்கள் சிறந்தவைகள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியாரே, துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இது 4 சிறந்த மாதம். அதுல ஒரு மாதம் தான் நானும் நீங்களும் இருக்கக்கூடிய ஹிஜ்ரி நாட்காட்டியின் முதல் மாதம் முஹர்ரம் மாதம். முஹர்ரம் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய சங்கையான மாதத்தில நானும் நீங்களும் இருக்கிறோம். கண்ணியமானவர்கள், இந்த முஹர்ரம் மாதத்தில மிக முக்கியமான 2 விடயம். அதுல ஒரு விடயம் கவலைக்குரியது, இன்னொரு விடயம் சந்தோஷமானது. அதுல மிக முக்கியமான விடயம் என்னென்றால், கண்ணியமானவர்களே, முஹர்ரம் 10ஆம் நாள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அன்பு மகன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டது. கண்ணியமான வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்வு, கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கண்ணியமானவர்களே, இது இந்த ஹிஜ்ரி ஆண்டின் ஆரம்பத்திலே ஒரு கவலையான நிகழ்வாக இருக்கிறது. இன்னொரு சந்தோஷமான நிகழ்வு என்ன என்றால், ஹிஜ்ரி ஆண்டின் ஆரம்பம் முதல் மாதம் முஹர்ரம் மாதம். அல்லாஹ் தஆலா நிறைய வெற்றிகளை எங்களுக்கு அடுக்கடுக்காக தந்த மாதம். அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய அந்த சார்ந்திருந்தவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்த மாதம், பாதுகாத்த நாள் அந்த முஹர்ரம் 10ஆம் நாள். எனவே கண்ணியமான இதில் ஏராளமான அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். அதில் மிக முக்கியமான அமல் இந்த காலங்கள் அதிகமாக நோன்பு நோட்டுக் கொள்வது. கண்ணியமான அல்லாஹ்வின் இந்த காலங்களில் வரக்கூடிய ஐயாமுல் பீத், வெள்ளை நாட்கள் என்று சொல்லக்கூடிய பிறை 13, 14, 15 நாட்களில் நோம்பு பிடிப்பது. அப்படி இல்லை என்றால் வாரத்தில் வரக்கூடிய சுன்னத்தான நோம்புகள் திங்கள், வியாழன் நோட்டுக் கொள்வது. கண்ணியமான அதையும் தாண்டி மிக முக்கியமாக இந்த மாதத்தில் நோக்கக்கூடிய ஒரு நோன்பு தான் அது முஹர்ரம் ஆஷுராவுடைய நோன்பு. ஆஷுராவுடைய நோம்பை மாத்திரம் தனிமையில் பிடிக்காமல், ஆஷுராவுடைய நோன்பு வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் வருகிறது. அந்த ஜும்மாவுடைய நாள், ஆஷுராவுடைய நாள், அன்றைய நாள் நோன்பு பிடிப்பது. அதற்கு முன்னால் தாசுஆ என்று சொல்வார்கள், 9ஆம் பிறை வியாழக்கிழமை அந்த 2 நோன்பை நாங்கள் நோட்டுக்கொள்வது. அதற்கு எங்களுக்கு முடியவில்லை என்றால், அதாவது ஜும்மாவுடைய நாள் அந்த 10ஆம் ஆஷுரா நாளும் அதனை அடுத்து வரக்கூடிய 11ஆம் பிறை அன்று 2 நாள் நோன்பு நோட்டுக்கொள்ளலாம். வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி, இப்படி 2 நோன்பை நோட்டுக்கொள்வது மிக முக்கியமான ஒரு சுன்னமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அஃலலு ஸியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது நோன்புகள்ல சிறந்த நோன்பு ரமலானுடைய பரவான நோன்புக்கு பின்னால் முஹர்ரம் மாதமாகி அல்லாஹ்வுடைய அந்த சங்கையான அந்த மாதத்துல நோக்கக்கூடிய நோன்பு என்றார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இது பெருமதியான நோன்பு. நோன்பை யாரும் விட்டு விடாதீர்கள். சக்தி உள்ள எல்லாரும் நோன்பை பிடித்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். எங்களை என்னென்ன தேவை இருக்கிறதோ அந்த எல்லா தேவையையும் அல்லாஹ் நிறைவேற்றி தரப்போதுமானவர். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியாரும் கால நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது. நாளைய கியாமத்துடைய நாளையில கூட கால நேரத்தை வீணாக்கிய மக்கள் மண்டாடுவார்கள். அல்லாஹ் தஆலா பல உரையாடல்களை குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அது மிக முக்கியமான ஒரு உரையாடல் தான். அல்லாஹ் தஆலா நபிமார்களும்
அல்லாஹ் உரையாடல், அல்லாஹ் நபிமாரோடு பேசிய உரையாடல், அதே போன்று அல்லாஹ் மனிதரோடு பேசிய உரையாடல், அதே போன்று சுவர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் பேசிக் கொள்ளக்கூடிய உரையாடல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஃபீ ஜன்னாத்தி யதஸாலூன அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ ஸஃபர். கண்ணியமானவர்களே, சுவர்க்கம் சென்ற சீதைகள் நரகத்திலே இருக்கின்ற சக்கரனை நரகத்தில் இருக்கிற அந்த பாவிகளை பார்த்து கேட்பார்கள், உங்களை நரகிலே நுழைவித்தது எது என்று கேட்பார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் நரகிலே கருகி கொண்டிருக்கின்ற அந்த பாவிகள் 4 பதில்களை சொல்லுவார்கள். கேட்டது ஒரு கேள்வி, அவர்கள் 4 பதில்களை சொல்லுகிறார்கள். முதலாவது பதில் முதலாவது சொல்வார், நாங்கள் தொழுகையாயாக இருக்கல்ல. இரண்டாவது சொல்வார் நாங்க ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கல. மூன்றாவது சொல்வார்கள் நேரத்தை வீணடிப்போடு சேர்ந்து நாங்க எங்களை நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தோம் என்று சொல்லுவார்கள். நாலாவது சொல்லுவார்கள் மறுமை நாள நாங்க பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். சுவர்க்கமா நரகமா சிராத்து பாலமா கேள்வி கணக்கா இதெல்லாம் எப்ப இதை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். கனிமா இந்த 4 விடயங்கள்ல ஒன்றுதான் கால நேரத்தை நாங்க வீணடிப்போம் என்று சொல்லுவார்கள். கால நேரம் எங்கட தஸ்பீஹ்ல கலியே இல்லைண்டா, எங்கட கால நேரம் இபாதத்துல கலியே இல்லைண்டா, எங்கட கால நேரம் தொழுகையில கலியே இல்லைண்டா. மறுமையில கண்ணியமான கஷ்டமான ஒரு நிலைமை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், மனிதனுடைய உயிரை பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் மனிதன் அவகாசம் கேட்பான். காலம் அந்த அளவுக்கு பொறுமையானது. லௌலா அஃபர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்தக. அல்லாஹ் தஆலா கொடுத்த ஆயுள் முடிந்து விட்டார். அல்லாஹ் எண்ணி கொடுத்த மூச்சுகள் முடிந்து விட்டால், அல்லாஹ் அந்த உலகத்திலே வாழ்வதற்காக கொடுத்த ரிஸ்க் முடிந்து விட்டால், அந்த மனிதனுடைய கண் கொத்தப்பட்டு விடும், அந்த மனிதனுடைய மூச்சு நின்று விடும், அந்த மனிதனுடைய அசைவு நின்று விடும். அந்த சந்தர்ப்பத்திலே சக்கராவத்துடைய சந்தர்ப்பம் அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் என்ன ஆயுள் பிச்சை கேட்பான், யா அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயா. எதற்கு அனுப்புவது? இருக்கிறத அனுபவிப்பதற்கா? இல்லை, இருப்பதை மற்றவருக்கு கொடுத்து, இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து நல்லடியார்களுடைய பட்டியலில் சேர்ந்து விட்டு வருகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பான். அல்லாஹ் யாருக்கும் அவகாசம் கொடுக்க மாட்டான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலும் ஆயுளுடைய பெருமதி அல்லாஹ் எங்களுக்கு காட்டுவான். எனவே யாரும் கால நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள், கால நேரத்தை பெருமதி ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த சுன்னத்தான நோன்புகளை விடாமல் நோக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தில் நிறைய நலவுகளை தந்திருப்பதை போல அந்த நலவுக்குரிய மக்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடி எங்களுக்கு தெரியும், மகளிர் ஜமீஅத் உலமா இன்றைய நாள் 19ஆம் திகதி ஜும்மாவுடைய பொதுபாவிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நினைவுபடுத்துமாறு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சுத்தம் சுகாதாரம் சம்பந்தமாக டெங்கு நோய்கள் பரவி பல நோயாளிகள் அடையாளம் கண்டப்பட்டு பலர்கள் இழந்திருக்கின்ற நிலையிலே அது சம்பந்தமான சில தெளிவை மக்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அவர்கள் ஒரு அறிக்கையை வைத்திருக்க. அதற்கு அடிப்படையிலே கண்ணியமானவர்கள், மிக முக்கியமாக சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இது ஒரு இபாதத் என்பதை நிறைய பேர் கண்டு கொள்வதில்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் எல்லா இபாதத்துக்கும் இந்த சுத்தம் மிக முக்கியமானது. கலையில் இருக்கல் எடுத்தா அதுல முதலாவது பாடம் தொழுகை கிடையாது, அதுல முதலாவது பாடம் நோன்பு கிடையாது, அதுல முதலாவது பாடம் ஜக்காத்தோ ஹஜ்ஜோ கிடையாது. முதலாவது பாடம் கிதாபு தஹாரா, சுத்தத்துடைய பாடம். சுத்தத்துக்கு பின்னாலதான் நோன்பு, சுத்தத்துக்கு பின்னாலதான் தொழுகை, சுத்தத்துக்கு பின்னாலதான் ஹஜ்ஜி ஜக்காத் எல்லா கடமையும் கண்ணியமானவர்களே. எனவே சுத்தம் மிக முக்கியமானது. சுத்தம் இல்லாமல் நாங்கள் எது செய்தாலும் அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் விரும்புவதும் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்வர்களையும் மேலும் சுத்தமாக இருப்பவர்கள் அல்லாஹ் விரும்புகின்றான். கண்ணியமானவர்களே, சுத்தம் மிக முக்கியமான ஒரு இபாதத். எனவே அகீதா, அதாவது மிக முக்கியமாக மகாசிது ஷரீஆ என்று சொல்வார்கள், ஷரீஆவுடைய அடிப்படை நோக்கம் ஹிஃபுதுத்தீன், மார்க்கத்தை பாதுகாத்தல்.
ஷரியாவுடைய அடிப்படை நோக்கங்கள் இருக்கின்றன. அதுல ஒன்று மார்க்கத்தை பாதுகாப்பது. மார்க்கத்தை ஏற்றிருக்கின்ற நானும் நீங்களும் மார்க்கத்தை பாதுகாப்பது எங்களுடைய கடமை. மார்க்கத்துக்கு இழுக்கு வராமல் நடந்து கொள்வது எங்களுடைய கடமை. மார்க்கத்துக்கு உதவி செய்வது, மார்க்கத்தை வளர்க்கின்ற அறிஞர்களை உருவாக்குவது, அதற்காக உதவி செய்வது, அதற்காக பங்காற்றுவது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு கடமை. அதை எல்லோரும் செய்ய வேண்டும். அதே போன்று மகாதுரு ஷரியாவுடைய அடிப்படை நோக்கங்கள் இன்னும் ஒன்றுதான் ஹிஃபுது தீனை போல, மார்க்கத்தை பாதுகாப்பதை போல ஹிஃபுது நஃப்ஸ், அநியாயமாக இறக்கின்ற உயிர்களை பாதுகாப்பது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாம இருக்கலாம், கலிமா சொன்னவராக இருக்கலாம், கலிமா சொல்லாமல் இருக்கலாம். அநியாயமாக இறக்கின்ற உயிர்களை பாதுகாப்பதென்றால், டெங்கு நோயால் அநியாயமாக சில உயிர்கள் இங்கே பறிபோகுதென்றால், கண்ணியமானவர்கள், டெங்கு நோய் பரவாமல், தண்ணீர் அங்கும் தேங்கி நிற்பாமல், குழாய்களை மூடிவிடுவது அல்லது திறந்த குழாய்கள் இருந்தால் அவைகள் நுழம்பு வலைகளை போட்டு மூடுவது, தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்களை நிரப்புவது, டெங்கு போய்க்கூடிய அந்த அபாயங்கள் ஏற்படாத வகை சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசு அதிகாரிகள் அவருடைய கடமைகளை செய்கிறார்கள், சிவில் அமைப்புகள் அவருடைய கடமைகளை செய்கிறார்கள், பாதுகாப்பு ஊழியர்கள் அவருடைய கடமைகளை செய்கிறார்கள், சமூக தொண்டர்கள் அவருடைய கடமைகளை செய்கிறார்கள். எவருக்கும் ஒரு கடமை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவர்கள் வேலையை செய்கிறார்கள். நாங்கள் ஒரு பார்வையாளராக இருந்து விடக்கூடாது. நானும் நீங்களும் அதிலே ஒரு பங்காளர், அதிலே போராளிகளாக, அதிலே நாமளும் கலந்து எங்களால் ஆன பங்களிப்பை கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களை, சிலர் நினைப்பார்கள், நான் சுத்தமாக இருந்தால் சரி, என்னுடைய வீடு சுத்தமாக இருந்தால் சரி, நான் பயணம் செய்யக்கூடிய பாதை சுத்தமாக இருந்தால் சரி, அப்படி ஒரு முஸ்லிம் சுயநலவாதியாக வாழ முடியாது. கண்ணியமானவர்களே, நான் சுத்தமாக இருந்தால் சரி, எந்த பள்ளிக்கு என்ன நடந்தால் என்ன, நாம் பயணம் செய்யக்கூடிய தெருவுக்கு என்ன நடந்தால் என்ன, எங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலைக்கு என்ன நடந்தால் என்ன, அப்படி ஒரு முஸ்லிம் வாழ முடியாது. அசுத்தமாக இருக்கின்ற இடங்களையும் சுத்தமாக வைப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற கால நேரத்தில் மிக முக்கியமாக சுத்தம் என்பது மிக பிரதானமான ஒரு பகுதி. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுத்தத்தை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். சுத்தத்தை பேணுகின்ற போது அதன் ஊடாக அல்லாஹ் நிறைய நலவுகளை தருகிறார். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளிகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மூக்கை மூடிக்கொண்டு, நாங்கள் கவர் பண்ணிக்கொண்டு வீசுகின்ற அழுக்குகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தூக்கி தூக்கி அவர்கள் அசுத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிம் வாழக்கூடிய தெரு அது எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் எப்போது வாழுகின்ற ஒரு பிறருக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு முஸ்லிம் எல்லா சந்தர்ப்பத்திலும் உணவோடு இருக்க வேண்டும். ஜுனுபாரியாக இருந்தால் குளிப்பு வாஜிபான நிலையிலே ஒரு முஸ்லிம் இருந்தால் அவசரமாக குளித்துக் கொள்ள வேண்டும். நீங்க ஜுனுபாரியாக இருந்தால் அவசரமாக என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த அவசரமாக சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த சுத்தத்தை நாங்கள் பேணிக் கொள்வது மிக முக்கியமாக இந்த மாதத்துல நிறைய நலவுகள்ல நாங்கள் ஈடுபட்டுக் கொள்வது, மற்றவருக்கு யாருக்கும் அநியாயம் செய்யாமல் அல்லாஹ் தந்திருக்கின்ற கால நேரத்தை பெருமதியாக கழித்து பெருமதியான முறையிலே இந்த உலகத்தை கழித்து நாளைய மறுமை நாளை அல்லாஹுக்கு முன்னால் விசாரணை நிற்கின்ற போது கண்ணியமானவர்கள் அல்லாஹ் உயரிய அந்தஸ்தை எங்களுக்கு தருவான். இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்த ஆயுளை வீணாக்கி விட்டு நாளைய மறுமை நாளை அல்லாஹுக்கு முன்னால் குற்றவாளியாக நானும் நீங்களும் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் அதுதான் மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கும். எனவே அந்த நஷ்டத்திலே யாரும் விழுந்துவிடக் கூடாது. அதற்காக அல்லாஹ் தந்த ஆயுளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை மற்றவருக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சொல்லப்பட்ட எல்லா விடயங்களையும் கவனத்தில் எடுத்து சிறந்த முஸ்லிம்களாக சமூகத்துக்கு முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழக்கூடிய கூட்டத்தில் நீ எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், கடந்த ஆண்டை விட மறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டை நல்ல ஆண்டாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. பாவங்கள் இருந்து மீண்டு
தூய்மையானவர்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. நலவுகள் அதிகமாக செய்த ஆண்டாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், பெற்றோருடைய அன்பையும் துஆவையும் பெற்ற ஆண்டாக ஆக்கி தருவாயாக. பெற்றோருக்கு நிறைய நலவுகளை செய்து, அவர்கள் கபராளிகளாக இருந்தால் பெற்றோர்களுக்கு நிறைய நலவுகளை செய்து அவர்களை நரகிலே இருந்து விடுதலையாக்கி சுவர்க்கத்திலே நுழைவித்தவரிடமாக ஆக்கி தருவாயா. யா அல்லாஹ், சமூகத்துக்கு முன்மாதிரியாக சுத்தத்தை பேணக்கூடிய ஆண்டாக ஆக்கி தருவாயாக. மற்றவர்களுக்கு எங்களோட நலவுகளை காட்டிடுவாயாக, எங்களோட குறைகளை காட்டிடாதையா அல்லாஹ். கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் தடுமாற்றம் இல்லாமல் தெளிவான உச்சரிப்போடு கலிமாவை முடியக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. நாளை மறுமை நாளை நல்லோர்களை விட்டு பிரித்து விடாதையா, நல்லோர்களோடு எங்களை சேர்த்து வையாவா. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை எங்களுக்கு வாஜிபாக்கி விடியாவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை எங்களுக்கு வாஜிபாக்கி விடியாவா. நாளைய கியாமத்துடைய நாளையில கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கு தெளிவான முறை பதில் கொடுக்கக்கூடிய நாவுகள் எங்களுக்கு தந்து முடியாதா, தடுமாற்றத்தை தந்து விடாதையாவா. இந்த உலகத்தை பெருமதியாக கழிக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்து போயாவா. யா அல்லாஹ், பலவீனமான அடியார்கள், கேட்க தெரியாதவர்கள், யா அல்லாஹ், எதெல்லாம் கேட்கமோ சரி கேட்டபடி ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.